சற்று முன் லோக்சபா தேர்தல் திடீர் ரத்து, தேர்தல் ஆணையம் அறிவிப்பால் அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். அதாவது தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்தியா முழுவதும் லோக்சபா தேர்தல் என்பது மொத்தம் 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதற்கான தேர்தல் தேதியை இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த மார்ச் 16ஆம் தேதி அறிவித்தார். அந்த வகையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் உடனடியாக நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்தன. அதன்படி பொதுமக்கள் 50,000க்கும் அதிகமாக பணம் எடுத்து சென்றாலும் 10,000க்கும் அதிகமாக மதிப்பிலான புதிய பொருட்களை கொண்டு சென்றாலும் உரிய ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சோதனை நடத்தும் பறக்கும் படையால் பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும். இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பறக்கும் படையினர் அதிரடியாக சோதனை நடத்தி பணம், பரிசு பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். இதற்கு சென்னையும் விதிவிலக்கல்ல. சென்னையில் மட்டும் மொத்தம் 3 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதனால் அங்கு கண்காணிப்பு என்பது தீவிரமாக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் தற்போது வரை ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்டதாக மொத்தம் 15 கோடி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 15 கோடி என்பது பறக்கும் படையால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வருமான வரித்துறையால் 20,53,000 பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்றார். இதன் மூலம் மொத்தம் 15 கோடி மதிப்புள்ள ரொக்கப் பணம் சென்னையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் இதுவரை இல்லாத அளவிற்கு முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பே இந்தியா முழுவதும் 4,650 கோடி ரூபாய் பணம், பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அதேபோல் கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது நாடு முழுவதும் கைப்பற்றப்பட்ட மொத்த பணம் மற்றும் பொருட்களின் மதிப்பு 3,475 கோடியாக இருந்த நிலையில் தற்போது முதல் கட்ட வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பே 4,650 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக பாஜக ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் அதிகபட்சமாக ரூபாய் 778 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பாஜக ஆளும் குஜராத் மாநிலத்தில் 650 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தேர்தல் நடப்பதற்கு இன்னும் 3 நாட்களே இருக்கும் நிலையில் இந்த சூழ்நிலையில் கோடிக்கணக்கில் பணம் பறக்கும் படையினரால் முடக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செயல்களில் அரசியல் கட்சிகள் மேலும் ஈடுபட்டால் உறுதியாக இந்திய தேர்தல் ஆணையம் லோக்சபா தேர்தலை ரத்து செய்துவிடும். இல்லையென்றால் எந்த கட்சி அதிகமாக கோடிக்கணக்கில் பணப்பட்டுவாடா செய்ததோ அந்த கட்சியை தேர்தலிலிருந்தே நீக்க இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. லோக்சபா தேர்தலை திடீரென ரத்து செய்வதற்கான ஆலோசனையில் இந்திய தேர்தல் ஆணையம் இறங்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, அரசியல் கட்சிகள் பணப்பட்டுவாடா செய்தால் லோக்சபா தேர்தலை ரத்து செய்யலாமா? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.